ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான நாளைக்கு நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய நிஃப்டிக்கு சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,422 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது பிரேக் அவுட் கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,375, செகண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 25,300, கிட்டத்தட்ட வந்து ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,250. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ மேஜராக இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25,500. இப்போ நாளைக்கு 25,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணதுனாலே கிட்டத்தட்ட 25,550 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,620. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 25,700 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு போணுச்சுன்னா எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. இப்போ கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா பண்ணும்போது இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 25,422க்கும் 25,500க்கும் மார்க்கெட் வந்து இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில், அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து இதுக்குள்ளேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒன்று இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லைனா மேஜர் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னா இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாலோ தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்டிங் அண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும், ஹெவி வால்டலிட்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த நிஃப்டிக்கு பார்த்தாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 56,907 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 56,753, செகண்ட் சப்போர்ட்டு 56,660, தேர்ட் சப்போர்ட்டு 56,500. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 57,156 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 57,308, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 57,402, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 57,555. இப்போ சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 57,156க்கும் 56,907க்கும் இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து மிட் லைன் போட்டுரும் பார்த்தீங்களா 57,000. இந்த 57,000க்கு மேலேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம். இல்லை 57,000க்கு கீழே வருதுன்னா மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஆக்ட் ஆகக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்தோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா ஹையும் கனெக்ட் பண்ண மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணேன்னா இந்த கம்பைண்டிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த கம்பைண்டிங் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த கம்பைண்டிங் இண்டிகேட்டருக்கான கோடு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுவோம். சரி ஓகே. இப்போ வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு 26,924 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 27,000. ஸோ இந்த 27,000 பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 27,040, அதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுனா 27,113 அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது ஃபின் நிஃப்டிக்கு. இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் பார்க்க போதுன்னா மேஜராக கூடிய சப்போர்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது 26,808 மேஜர் சப்போர்ட். இந்த பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,734, செகண்ட் சப்போர்ட்டு 26,690, தேர்ட் சப்போர்ட்டு 26,618. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 26,808க்கும் 26,924க்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,852. ஒன்ஸ் இந்த 26,852க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் போகலாம். இல்லை இந்த மிட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா மேஜர் சப்போர்ட் வரலாம். எப்போ ஒரு 5 மினிட் இல்லை 15 மினிட் கேண்டில் வந்து இதுக்கு அந்த மேஜராக கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு கிளியர் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துங்க, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸை வச்சு என்ட்ரி எடுக்க வேணாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில். ஃபர்தர் அப்டேட் மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இந்த டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கோர்சஸ்மே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ஸ்
ப்ராசஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதாவது டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் யாராவது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஸோ அவாய்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு கால்ஸ் ப்ரொவைடர்ட்டுமே வந்து நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஓன் ட்ரேடாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்ப.